ரஷ் அது மேலே ஏறாதா? போலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ பசங்க எப்படி தூங்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். வெனஸ்டே காலையில் எடுத்த வீடியோ. ஸோ இந்த சென்டரில் தான் நான் தூங்கிட்டு இருந்தேன். ஃபேஸே இல்லை, ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தூங்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:36 ஆகுது. காலையிலே எழுந்தாச்சு. காலையில் எழுந்துட்டு பசங்களுக்கு லஞ்சு செய்யணும். என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா வெனஸ்டேங்கிறதுனால பாப்பாவுக்கு வெனஸ்டே ஃபுட்டு தான் கொண்டுட்டு போகணும். கேழ்வரகு இந்த மாதிரி ஐட்டங்கள், முட்டை, சுண்டல், ஸோ நவதானியங்கள் இருக்கு பாருங்கள், அந்த மாதிரி ஃபுட்டு தான் கொண்டு போகணும். அவள் வந்து எனக்கு இன்றைக்கி கடல வடை சுட்டு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டிருந்தா. அதனால் நான் அது செஞ்சிட்ருக்கேன். நைட்டே ஃபஸ்ட்டு நான் கடலப்பயிரை ஊற வச்சிட்டேன் தண்ணியில். அதை காலையில் எடுத்து மிக்சியில் குறன்னு கொஞ்சமாக அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி இப்போ எடுத்து நான் அரைச்சி வச்சுருந்த கடலப்பருப்பில் ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், சால்ட்டு இவ்வளோ தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ இதை மசால் வடைன்னு சொல்லலாம், இல்லைன்னா கடல வடைன்னு சொல்லலாம். ஸோ பருப்பு வடைன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய வகையான நேம் இருக்குது இதோட நேமு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பாப்பாவுக்கு இப்போ நான் கடல வடை சுட்டுட்ருக்கேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஸோ ஒரு கையில் ஈர தண்ணியால் கையை நனைச்சிக்கிட்டு அதில் அந்த ரவுண்ட் ஷேப்பாக எடுத்து ஷேப்பிங் கொடுத்து தான் நான் எடுத்து போடுவேன். ஸோ அப்படி பண்ணால் தான் இந்த கடலப்பருப்பு வடை கரெக்டாக வரும். நம்ம ஒரு கையால் செய்யும்போது அந்த ஷேப்பிங் கரெக்டாக வராது. அது இல்லாமல் உடஞ்சி எண்ணெயிலே திரிஞ்சு எண்ணெயே ஸ்பாயில் ஆகிடும், அந்த வடையும் கரெக்டாக வராது. அதனால் நான் எப்பவுமே இந்த உள்ளங்கையில் வச்சு தான் நான் போடுவேன். ஸோ இப்படி தான் நான் கடல வடையை சுடுவேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க என்னுடைய ரொட்டீனு. இந்த மாதிரி நான் ஸ்நாக்ஸ்லாம் இது வரைக்கும் செய்யலை, இப்போ தான் செஞ்சிட்ருக்கேன். இதுக்கப்புறம் இந்த வடை கொஞ்சமாக செவந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும். ஏன்னா இது ரொம்ப கருவை விடக்கூடாது, கரெக்டான பக்குவத்தில் எடுக்கணும். கொஞ்சம் செவந்துட்டாலும் அது கருகி போயிடும். ஸோ பாருங்கள் எந்த பக்குவத்தில் எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் கம்மியாக தான் செஞ்சுருந்தேன். இப்போ பசங்களுக்கெல்லாம் தம்பிக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடணும். பாப்பாவுக்கு மதிய லஞ்சே கடல வடை தான். ஏன்னா இன்றைக்கி வெனஸ்டே ஃபுட்டுங்கிறதுனால சாப்பாடு கிடையாது, இட்லி தோசை கிடையாது, கோதுமை சப்பாத்தி எதுவுமே கிடையாது. எடுத்துகிட்டு போனால் கேழ்வரகுல இருக்கும் பாருங்க, கூழ், கம்மங்கூழ், கேவுர்கூழ், இந்த மாதிரி ஐட்டம் தான் பாப்பா கொண்டு போனோம். அடுத்தது என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு எக் ரைஸ் கப்பில் கட்டுறதுக்காக லஞ்ச் இப்போ செஞ்சிட்ருக்கேன். ஒரு சைடு டீ போட்டுட்ருக்கேன், இன்னொரு சைடில் வெங்காயம், கோஸு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு இவ்வளோ தான் ஆட் பண்ணி நல்லா சோறை வதக்கிட்டு நாட்டுக்கோழி முட்டை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஹஸ்பண்டோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு என்னோடய மாமியார் வீட்டுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை எடுத்துகிட்டு கொடுத்ததும் நான் எக் ரைஸ் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இந்த எக் பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்து, நாட்டுக்கோழி முட்டை. அதில் தம்பிக்கு எக் ரைஸ் இப்போ மசாலா ஐட்டம் போட்டேன். இதில் என்னென்ன மசாலா ஐட்டம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள், மிளகுத்தூள், சால்ட் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை. இப்போ பாருங்கள் நல்லா உதிரியாக ஸோ எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் எனக்கு ஈஸியான ரெசிபி. ஏன்னா லஞ்ச் பாக்ஸ்னாலே பசங்களுக்கெல்லாம் நான் அடிக்கடி செஞ்சிட்டு இருந்தது தான். நான் எக் ரைஸு, தக்காளி சாதம், லெமன் ரைஸு, சாம்பார், ரசம், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் எப்பவுமே ரெகுலராக லஞ்ச் கொடுத்து விட்டுட்டு தான் இருப்பேன். ஸோ பாப்பா தயிர் சாதம் நான் சாப்பிட்டுட்டு போகிறோமான்னு சொல்லிட்டு தயிர் சாதம் சாப்பிட்டுட்ருக்கா. தயிர் ஆட் பண்ணி உப்பு போட்டு கொடுத்துருக்கேன். தம்பி எக் ரைஸ் சாப்பிட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்ருக்கான். இங்கே மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் டிஃபன் ஐட்டம்லாம் அதிகமாக இருக்காது, சாப்பாடு ஐட்டம் தான் அதிகமாக சாப்பிடுவோம். இப்போ தம்பி டீ குடிச்சிட்டு இருக்கான். நான் குடிச்சிட்டு சாப்பிட்றோமான்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு இருக்கான். அந்த டீயில் பார்த்தீங்கன்னா ரஸ்க் தொட்டு சாப்பிடுவான், இல்லைனா வெறும் வாயிலே குடிப்பான். இப்போ சாப்பிட்ற டைமுங்கிறதுனால சார் அவங்க அப்பாவோட ஃபோன் பார்த்துட்டே தான் சாப்பிடுவார். ஸோ தன்ஷி ஸ்கூல் கிளம்பிட்டா, அப்படியே போயிட்டு அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தா. ஸோ அப்படியே இப்போ கிளம்பியாச்சு எல்லாருமே. பாருங்கள் வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புதன்கிழமை ஸ்கூல் போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். இன்றைக்கி நம்ம வண்டியில் தான் போகிறோம், ஏன்னா அங்கே வேன் வராது, பைப் லைன் போட்டுருக்காங்க. அதனால் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில் போகலாம். எங்கப்பா மண்டெல்லாம் கிடைக்கும் தெரியல. சீக்கிரமா போலாம். இருமா, வண்டியில தான்மா போறேன். இருமா, தொடர்ந்து
ஏறிப்போம்மா, இடம் கிடைக்காதுமா. ஐயோ உங்களுக்குன்னு ஒரு சீட்டு தான் ஒதுக்கி தானே வச்சிருக்காங்க. வச்சிருக்க மாட்டாங்க. இங்க வேன் ஏத்தும் போது உங்களுக்குன்னு ஒரு சீட் இருக்கு. அந்த சீட்டை அங்கே சட்டமே பத்த மேல நெருக்கிட்டு ஏமா பணம் கட்டுறல ஸ்கூலுக்கு. ஏன் அப்படி சொல்ற? வேன்ல சீட் இல்லாமலாம் இருக்காது. இருடா வண்டியில போலாம். லஞ்ச் பேக் மட்டும் நீங்க எடுத்துட்டு வாங்க. இரு வண்டி எடுத்துட்டு வர. அங்க வா. இது ஏன் லஞ்சு கூட எங்க மாட்டி வச்சிருக்க? இந்த சைலன்சர்ல சுட்டுச்சுன்னா ஓட்ட போட்டுரும். பேக் கழட்டு. எப்படி பேக் கழட்டு. போலவா? பசங்களை போயிட்டு நம்ம வேன் ஏற்றி விட்டுட்டு வந்துடலாம். பைப் லைன் போடுறாங்க பாருங்க. அதனால நம்ம வேன் ஏற அங்கே போகணும். பேக்ல யார் எடுக்கிறது? தன்சி நான் கிளம்பிட்டா. பார்த்து போறீங்களா? பாய். தர்ஷ் அது மேல ஏறாதா? பசங்களை வேன் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஏன் இப்போ பசங்க அங்கே போய் ஏறுறாங்கன்னா, நம்ம ஸ்ட்ரீட்டில் வந்து பைப் லைன் போட்டுட்ருக்காங்க புதுசாக வீட்டுக்கு வீடு குடி தண்ணிக்காக. அதனால ஜேசிபியால் 2 சைடும் மண் வெட்டி ரோட்டில் போட்டதுனால வேன் உள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால் அங்கே மெயின் ரோட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தால் ஈவினிங்கும் கூட்டிகிட்டு வரணும். இப்போ ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க. அவங்கள இப்போ கொண்டு போய் திரும்ப அந்த 2 கிலோமீட்ரு மெயின் ரோட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நான் திரும்ப வீட்டுக்கு வந்து என்னோடய ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அவங்க இப்போ கிளம்பிட்டாங்க. இப்போ பஸ் வந்துடும், அவங்கள ஏறிக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த ரொட்டீன் நம்ம பார்க்க போகிறோம். காலையிலேருந்து ஒரே அலைச்சல் தாங்க. சமைக்கிறது, பசங்களை ஸ்கூல் அனுப்புறது, வீட்டு ஒர்க் பார்க்குறது, ஸோ இந்த கேப்பில் எடிட்டிங், ஷூட்டிங், ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். எப்படியே ஓட்டும். ஸோ அங்கே பாருங்கள், குருவிலாம் அழகாக வந்து ஸோ அங்கே வச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கு. நம்ம வீட்டில் குருவி, காக்கா இவங்கெல்லாம் வந்து அடிக்கடி வந்துடுவாங்க. சாப்பாடு கேட்டு கத்துவாங்க. நம்ம எழுந்து போயிட்டு சாப்பாடு கொடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் சிலிண்டர் வந்துச்சுங்க. சிலிண்டர் வண்டி வந்ததும் ஸோ நான் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தேன். அவங்க கொடுத்துட்டு போனாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 824 ரூபா. அது கூட வந்து டெலிவரி சார்ஜ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் சிலிண்டரோட ரேட் வருது. இப்போ கொஞ்சம் ரேட் குறைஞ்ச மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு லோடை எடுத்து தூக்கி ஓரமாக வச்சுட்டேன். ஏன்னா இப்போ திடீர்னு எப்போ வேணாலும் லோடு வந்து சிலிண்டர் லோடு காலி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படியே ஒரு கையாலே தூக்கிட்டு வந்து ஓரமாக வச்சிட்டேன். வச்சதும் என்னோடய பேண்ட்டில் அந்த சிலிண்டர் லோடோட கலர்லாம் பேண்ட்டில் வந்து ஒட்டிடுச்சு. அதெல்லாம் அப்படியே துடைச்சி தள்ளிட்டு, நீ இப்படியே ஓரமாக இரு, உள்ளே இருக்கிற லோடு காலி ஆனதுக்கப்புறம் ஒன்று உள்ளே தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமாக வச்சிட்டேன். இது ஒரு டென்ஷன். எப்போ லோடு வரும், நம்ம வெளியில் போயிடுவோமா, ஸோ வண்டி வந்து அதுக்கப்புறம் விட்டுட்டோன்னா எப்போ தான் வாங்க முடியும்னே தெரியாது. அதனால் நம்ம வீட்டில் பதிவு பண்ணிட்டு இருக்கும்போது வந்து வாங்குறது ரொம்ப லக்கு. நம்ம இப்போ ஏதாவது அர்ஜெண்ட்டாக ஒரு வேலையாக வெளியில் போகிறோம்,
அப்போ அந்த டைமில் லோடு வந்து வந்துட்டு போயிடுச்சுன்னா நம்மளால் வாங்க முடியாது. ஏன்னா பதிவு பண்ணதும் கேன்சல் ஆகிடும். அதனால் நம்ம வீட்டில் இருக்கும்போது லோடு வர்றது ரொம்ப லக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்புறம் வாஷிங் மிஷினில் துணிலாம் போட்டு விட்டேன், பாத்திரம்லாம் வலிக்கி வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ரொட்டீன்லாம் இன்றைக்கி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:50 ஆயிடுச்சுங்க. 4:15 ஆயிடுச்சு. 4:30 மணிக்கு பசங்க வர டைம் இல்லையா, அதனால் பசங்களை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு வீடெல்லாம் பூட்டிட்டேன். திரும்ப அந்த பைப்லைன் இன்னும் மூடலைங்க. அந்த ரோட் சைடில் வெட்டி போட்டிருக்கிற மண்ணெல்லாம் மூடினா தான் அதில் அந்த நம்ம மெயின் ரோட்டில் பஸ்ஸு வரும் நம்ம ரோட்டில். அதனால இப்போ பசங்களை போயிட்டு நம்ம அங்கேயே போகணும். அம்மா வீடு இருக்குது பார்த்தீங்களா, அம்மா வீடு ஸ்ட்ரீட்டில் அந்த டேர்னிங்கில் இருக்குது பஸ் ஸ்டாப்பு. அங்கே வேன் இறக்கி விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. நம்ம பசங்களை நம்ம தான் கூட்டிகிட்டு வரணும். அதுக்கப்புறம் வண்டி எடுக்கிறேன். மாடு வேறு சைடில் மேய்ஞ்சிட்ருக்கு. இப்போ கதவு வேறு திறந்து வச்சுட்டு போகிறேன்னா கேட்டை இங்கே உள்ளே வந்து மேய்ஞ்சிடுமோன்னு ஒரு பயத்திலே போகிறேன். பட் அங்கே ஆள் இருக்காங்க, மேய்க்கிறவங்க இருக்காங்க, பார்த்துப்பாங்க. ஏன்னா திரும்பி வரும்போது அந்த கேட்டை இறங்கி நம்ம பசங்க திறக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலே நான் திறந்து வச்சுட்டே போகிறது, திறந்து வச்சுட்டே வரேன். ஸோ இங்கே தான் வந்து இப்போ பசங்க வருவாங்க, நம்ம பசங்களை கூட்டிகிட்டு வரணும். நான் என்ன பண்ணிட்டேன், சரி இங்கே வேணு வரும்போது வந்துக்கலான்னு சொல்லிட்டு அம்மா வீட்டில் போயிட்டு நின்றுட்டு இருந்தேன். வேணு வரதை பார்த்துட்டு இங்கே மெயின் ரோட் இங்கே வந்துக்கலாம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் வருது, ஒரு 10 வீடுக்கு இந்தாண்டு தானே, 10 வீடு 5-6 வீடு தான் வரும். அதனால் நான் அம்மா வீட்டில் இருந்துட்டு அப்புறம் வேணு சவுண்டு கேட்டுச்சு. அப்புறம் திரும்பி வண்டி எடுத்துகிட்டு அம்மா வீட்லேருந்து வந்தேன். ஸோ அதான் வேணு வருது பாருங்கள். அதுக்கப்புறம் வேணுலாம் வந்துடுச்சு, பிள்ளைங்கள்லாம் இறங்கிட்டாங்க. அப்புறம் ஒரு 4 பேர் பசங்களோட பேரண்ட்ஸ் வந்து வரல. அதனால என்னோடய வண்டியிலே நான் ஏற்றிக்கிட்டேன், தனுஷி நடந்து போகணும்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்க 4 பேரையும் அங்கே இறக்கி விட்டுட்டு பாப்பாவை திரும்ப போயிட்டு கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் வந்து தான் வீடெல்லாம் திறக்கிறேன். தம்பிலாம் வண்டியிலேருந்து இறங்கினான். ஸோ இதுக்கப்புறம் வேணு நாளைக்கும் வராதுன்னு நினைக்கிறேன். காலையிலையும் திரும்பி அங்கே தான் போகணும். இவங்க எப்போ ரோடை க்ளோஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் வேணு உள்ளார வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை வந்துடுச்சு. ஈவினிங் ஆகிடுச்சு, மழை வந்துச்சு. அந்த காற்று செம காற்று அடிச்சதுங்க. அந்த காற்றுல வந்து நம்ம வீட்டு முருங்கை மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முருங்கை தழை எல்லாமே வீட்டுக்குள்ளார வந்து கொட்டி. ஸோ வீடெலாம் எவ்வளோ குப்பையாக இருக்குது பாருங்கள். அந்த முருங்கை தழை செம காற்று, நல்ல காற்றுல நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற மரத்தில் இருந்த செடி தழை எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே வாசலில் இந்த மாதிரியே தான் வந்து எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து மழை நின்னதுக்கப்புறம் தான் நம்ம கூட்டி க்ளீன் பண்ண முடியும். தர்ஷன் பார்த்தீங்களா, நல்லா மண்ணில் விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ எப்பயுமே அவன் விளையாடுறான் இந்த ஸ்பாட்டில் தான் விளையாடுறான், மணலில். தர்ஷன் என்னடா செய்கிற, மண்ணில் என்னடா விளையாட்டு உனக்கு? தனுஷி, தர்ஷன் என்ன செய்கிறான்? நீங்கள் மண்ணில் விளையாடலாமா? இப்போ மழை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கூட்டிட்டு எப்படி குப்பையாக கிடக்குறீங்க இங்கே காற்றுல வந்து எவ்வளோ குப்பை கிடக்கு பாரு. செப்பல்லாம் எடுத்து வைமா. இப்போ பார்த்துருப்பீங்க மழை பெய்யறது எல்லாத்தையுமே. சரி, நம்ம பசங்களோட அட்டகாசத்தை பார்த்தீங்களா, இவ்வளோ குதிக்கிறாங்க, இவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி மழைலாம் வர்றது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. விட்டால் அந்த மழையிலே போயிட்டு டான்ஸ் போடுவாங்க. ஆனால் நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது நானாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஊரில் வந்து வர்றது எப்போ ஆச்சுன்னா அந்த மழை வரும். அந்த எப்போவோ வர்ற மழையில் போயிட்டு நம்ம நனைஞ்சோம்னா கண்டிப்பாக மறுநாளே அதில் ஃபீவர் வந்தாலும் வரும், இல்லைனா ஜலதோஷம் பிடிச்சாலும் பிடிக்கும்.
அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும். பசங்களை எப்படியே சமாதானப்படுத்தி உள்ளே அனுப்பியாச்சு. வெளியில் இருக்கிற பொருளெல்லாம் பாருங்கள், சாரல் தண்ணியில் எல்லாமே நனைஞ்சி, இந்த பொட்டிலாம் மேலே தண்ணி பட்டு நனையுது வேறு. ஏன்னா அது மரத்தில் செஞ்சது, இந்த மாதிரி நனையக்கூடாது, தண்ணி படக்கூடாது. அது ஏதாச்சும் கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா பண்ணணும். இவங்க பாருங்கள், வீட்டுக்குள்ளெல்லாம் எவ்வளோ தண்ணி, அந்த சாரல் தண்ணி வந்து எப்படி வந்துருக்குன்னு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓப்பனாக வச்சுருக்கும் போது, ஜன்னல்லாம் எதுவும் இல்லாமல் ஓப்பனாக கட்டியிருக்கும்போது இந்த மாதிரி ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நனைஞ்சி எல்லாமே பொருள் சேதமாகறதுக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆனதும் பசங்களுக்கு டீலாம் போட்டு கொடுத்துட்டு, எல்லாம் டீ பன்னு ரஸ்க்லாம் தொட்டு சாப்பிட்டுட்டு, ஸோ இந்த டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த கண்டனோட வரேன். தேங்க்யூ.